கேள்வி எழுதுங்க. ஒரு முக்கோணி ஏபிசியில் ஒரு முக்கோணி ஏபிசியில் முக்கோணி ஏபிசியில் D, E என்பன D, E என்பன D, E என்பன AB, BC D, E என்பன AB, BC என்பவற்றின் நடுப்புள்ளிகளாகும். D, E என்பன AB, BC என்பவற்றின் நடுப்புள்ளிகளாகும். AE, CD என்பன AE, CD என்பன G யில் இடைவெட்டுகின்றன. AE, CD என்பன G யில் இடைவெட்டுகின்றன. AG க்கு GE சமன், CG க்கு GD சமன் 2க்கு 1 என காட்டு. AG க்கு GE சமன் படம் போடவன் முக்கோணி ஏபிசியில் டிஎம்இயும் ஏபிபிசி என்பது நடுப்புள்ளி. ஏபி நடுப்புள்ளி டியா இந்த பக்கம் நடுப்புள்ளினா இது தமிழ். பிசி நடுப்புள்ளி இது தமிழ். ஏஇசிடி என்பது ஏஇ இந்த கோடு, சிடி இந்த கோடு ஜியில இடைவெட்டுகின்றன. அப்படி என்றால் ஏஜிக்கு ஜி என்ற விகிதம் சிஜிக்கு ஜிடி என்ற விகிதத்தை காணலாம். எவ்வளவுதான் படம். படம் தெளிவில்லாத நன்குளரை ஏபிசிடி ஏபி நடுப்புள்ளி டி, பிசி நடுப்புள்ளி இது நடுப்புள்ளி, ஏயும் சிடியும் ஜியில இடைவெட்டு. தரவு விகிதம் காணும். இப்ப நாங்கள் காவி பாவிக்கணும் பாருங்க. நாங்கள் ஏபி வழியே காவி ஏ என்றும் பிசி வழியே காவி பி என்று நாங்களா எடுத்துக்கொள்வோம். அதான் நாங்கள் காட்டலாம். அந்த ஏபியும் பிசியும் தெரிஞ்சா முதல்ல ஏசிய காணலாம். முக்கோணி ஏபிசி இல்லை. பாவி கூட்டல பாவிக்க விட்டார். ஏசி காவியை காணலாம். ஏசி காவி என்ன வேண்டாம், ஏபி சக பிசி
ஆகவே ஏசி காவி வந்து ஏபி வழியே ஏ காவி, பிசி வழியே பி காவி, ஏசி வந்து ஏ சக பி. இப்ப எங்களுக்கு நாங்க படிச்ச விகிதம் என்ன? ஏஜிக்கு ஜி காட்டணும். அப்ப நான் இந்த ஏஜி எழுதலாம் என்றால் ஏஇன்ற ஏதோ ஒரு மடங்கா இருக்குன்னு எழுதலாம். ஏஜி சமன் லெம்டா மடங்கு ஏஇ என்று எழுதலாம். அதாவது இது வந்து இந்த முழுவதின் ஏதோ ஒரு மடங்கு தானே, அரைவாசி காவாசி ஏதோ தெரியாது, லெம்டாட்டு போகும். இதனால் காவி எழுதணும் என்றால் ஏஜி லெம்டா மடங்கு ஏஇ காவி. ரெடியா இருக்கும். ஆகவே ஏஜி காவி சமன் லெம்டா மடங்கு ஏஇக்கு பதிலாக நாங்கள் எழுதலாம். காவி கூட்டலை பயன்படுத்தி ஏஇக்கு பதிலாக என்ன போடலாம்? ஏபி சக பி என்று போடலாம். ஆகவே ஏஜி காவி சமன் லெம்டா மடங்கு ஏபி வழியே ஏ காவி, பி என்ன வருங்களுக்கு ஆகும்? பிசி நடுப்புள்ளி தானே, பிசி வந்து பி காவி நடுப்புள்ளி கண்டா இது அரை மடங்கு பி காவி, அரைவாசி. வேணுமெண்டா இதுல ரெண்ட போமாசி எடுத்து ரெண்ட வெளில எடுக்கலாம். எடுத்தா நல்ல விஷயம். ரெண்ட போமா எடுத்தா ரெண்டு வெளியால வந்துடும். லெம்டா வைத்து ரெண்ட போமா எடுத்தா 2 மடங்கு ஏ காவி சக பி காவி. இது முதலாவது சமன்பாடு ஏஜி. அதே மாதிரி அடுத்த விகிதம் என்னங்கிறது சிஜிக்கு ஜிடி. சிஜியை நாங்கள் எழுதலாம், வேற ஒரு குறியிட போடுவோம், மியூ மடங்கு சிடி என்று போடலாம். இதை எழுதி கொண்டு ஓமாசி எடுத்து வெளியிட்டு கிடக்கு ரெண்டு. எழுதி கொள்ளுங்க. காவி கூட்டெல்லாம் அடி ஏஜி காவி கண்டுட்டோம். அப்ப நாங்க என்ன ஏஜியை கண்டுனாங்க? ஏஜி வந்து ஏஇ கோட்டில் இருக்கிறபடியே ஏஜி எழுதலாம். லெம்டா மடங்கு ஏதோ ஒரு எண்ணி, லெம்டா ஒரு எண்ணி, நீங்கள் ஏதாவது பேரை போடலாம்.
ஆல்பா போடுதான் பீட்டா போட லெப்டான்னு போட்டுருக்கிறேன். அப்ப இனி காவியை போட்டோம் என்றால் லெப்டா ஏஇ காவி என்று எழுதலாம். ஏஇ காவியை ஏபி சக பி என்று எழுதலாம். அல்லது இப்படியும் எழுதலாம், ஏசி சக சிஇ என்று எழுதலாம். காவி கூட்டல் இதுக்கு பாவச்சு ஏஇய காட்டுறேன். ஏபி சக பிஇ. ஏபி வந்து ஏ காவி, பி வந்து பிசி புள்ளி, அரை மடங்கு ஏ திசை உங்களோட திசை, பிசி இந்த பக்கம் பி இந்த பக்கம் தான், பிளஸ் தான். ரெண்ட போமா எடுத்து ரெண்ட வழி எடுத்துக்கிறேன். இவ்வாறு அடுத்தது சிஜி எழுத போறோம். சிஜி எழுதலாம் மியூ மடங்கு சிடி. எங்க ஆகவே சிஜி காவி வந்து மியூ மடங்கு சிடி காவி. ஆகவே சிஜி காவி சமன் மியூ மடங்கு சிடிக்கு பதில் போடலாம் சொல்லுதாவும் சிபி சக மீதி. காவி கூட்டல் கவனம். சிடி என்றால் சிபி சக மீதி என்று போடலாம், அல்லது சிஏ சக ஏடி என்று போடலாம், தவறில்லை. ஆகவே சிடி காவி சமன் மியூ மடங்கு சிபி. பிசி தான் நீங்க எடுத்துறாங்க, சிபி என்ற எதிர்த்திசை மைனஸ் பி காவி, பிடி ஏபி தான் ஏ காவி. அப்ப இந்த திசைதான் டிபி அரை மடங்கு ஏ காவி, பிடி என்ற எதிர்த்திசை மைனஸ் அரை மடங்கு ஏ காவி. அப்ப என்ன செய்யலாம், சிஜி காவி சமன் மைனஸ் பொது எடுங்கோ, ரெண்ட போமாசி எடுங்கோ, மைனஸ் படுத்தா எல்லாம் பிளஸ் ஆகும். ரெண்ட போமா எடுத்தா 2b காவி பிளஸ் ஏ காவி. சுருக்கல் விளங்க மைனஸ் வழியா எடுத்திருக்காவி பிளஸ் ஆயிரும். ரெண்ட போமாசி எடுத்தா ரெண்டு வழியால வருது, 2b காவி சக ஏ காவி. இதான் சிஜி. அப்ப ஏஜியும் கண்டாச்சு சிஜியும் கண்டாச்சு. இப்ப லெம்டா மியோ கண்டுபிடிக்கணும். அதுக்கு தான் நாங்க படிச்ச தேட்டம் பயன்பட போகுது. அதை ரெண்டு காண்பு ஏஜியா தான் நான் ஏஜியை நாளைக்கு வச்சுக்கிறேன். இப்ப ஏஜி இந்த இருக்கு, சிஜி இந்த இருக்கு, இந்த ரெண்டும் சம்பந்தப்படுற முக்கோணிய சொல்லுங்க. ஏசிஜி இந்த முக்கோணியில, இந்த முக்கோணியில காவி கூட்டுல பாவிக்கப்பட்ட முக்கோணி ஏசிஜி இல்லை. அதாவது இப்ப நாங்க செய்ய போறோம், முக்கோணி ஏசிஇயில் காவி கூட்டல் ஏசி என்று எழுதலாம். இதையும் எழுதலாம், ஏசி எழுதினீங்க ரெண்டு போடும் ஏசி காவி ஏஜி பிளஸ் ஜிசி. அந்த முக்கோணிக்கு தான் எழுதலாம் ஏஜி பிளஸ் ஜிசி. ஏசி காவி உங்களுக்கு தெரியும், எழுதி வச்சிருக்கலாம் ஏ சகபி ஏசி ஏபி சக பிசி தானே ஏ சகபி. ஏஜி இந்த இருக்கு லெம்டா பை 2 2 மடங்கு ஏ காவி சக பி காவி. ஜிசி காவி கவனிங்க, நான் கண்டு வச்சுக்கலாம் சிஜி தான் கண்டு வச்சிருக்கிறோம், கண்டு வச்சுக்கிறோம் மைனஸ்ல வருது. இப்ப ஜிசி காவி என்றால் மைனஸ் இல்லாம போயிடும், பிளஸ் யூ பை 2 2 மடங்கு பி காவி சக ஏ காவி. ஏது பிளஸ் ஆகுது, சிஜி
ஈசி என்றால் மைனஸ் பிளஸ் ஆயிடும் மெட்ட பக்கம் தான். இது ரெண்டையும் அடிக்க போறோம் இப்ப. ஏஜிக்கும் ஜிசிக்கும் பிரதி இருக்கிறோம். ஓகே, இதுல எதுனா லெப்டா மியோ காண போறோம். என்ன செய்யலாம்? இந்த ரெண்டு போமாது ரெண்டு பிரிக்க கொடுக்கும். 2 ஏ காவி சக 2 பி காவி. இங்கால 2 வெட்டுப்படும், அங்காலையும் 2 வெட்டுப்படும். இப்ப நாங்கள் ஒரு பாகம் கொண்டு வருவோம். இங்கால கொண்டு வாங்க. அதாவது லெப்டா மடங்கு 2 மடங்கு ஏ காவி சக பி காவி, மியூ மடங்கு 2 பி காவி சக ஏ காவியோட மைனஸ் 2 ஏ காவி மைனஸ் 2 பி காவி சமன் 0. காவி ஏயோட வாரத பொது எடுத்து பாருங்க, 2 லெப்டா வரும். இங்க ஒரு பிளஸ் மியூ வரும். காவி ஏயோட இங்க சை 2 இருக்கு. காவி பியோட வாரத பொது எடுங்க, காவி பியோட இங்க ஒரு லெப்டா, காவி பியோட இங்க 2 மியூ, காவி பியோட சை 2. இப்பங்கட அந்த வடிவத்தில் இருக்குல்ல, அல்பா மடங்கு காவியே சக பீட்டா மடங்கு காவி பி சமன் 0 எனும் வடிவில் உண்டு. அப்ப என்ன சொல்லலாம்? அந்த வடிவிலே இருந்தால், அந்த வடிவிலே இருந்து நாங்க என்ன சொல்லலாம்? இந்த வடிவிலே இருந்து நாங்க என்ன சொல்லலாம்? அல்பா சமன் நோட் பீட்டா, நீங்க அல்பாவுக்கு வர இதுதானே 2 லெம்டா சக மியூ சை 2 சமன் 0. இது மூன்றாவது சமன்பாடு. அதே மாதிரி லெம்டா பிளஸ் 2 மியூ சை 2 சமன் 0. இது 4. இது ரெண்டையும் வச்சு லெம்டாவை மியூவை காணலாம். இந்த வடிவத்திலே அதுதான் என்ன பயப்படப்போகுது. 2 சமன்பாடையும் தீர்த்து விட்டா சரி. இது 2ஆல் வரைக்கும் மியூ சமனா வரும். அதை ஏதோ உண்டு. 2ஆல் வரைக்கும் வேண்டாம். 4 லெம்டா சக 2 மியூ சை 4 சமன் சை. இதுல இருந்து கழித்து விட்டோம் என்றால் 3 லெம்டா சை 2 சமன் சை. லெம்டா சமன் எவ்வளவு வரப்போகுது? 2/3. லெம்டா சமன் 2/3 கொண்டே பிரதிநிதிகளை மியூ வரும். லெம்டா சமன் 2/3 பிரதிநிதிகளை மியூ வரும். மூன்று லெம்டா சை 2 சமன் 0. 2 லெம்டா சமன் 2/3. ரெண்டு சமன்பாட்டையும் தீக்கலாம். நீங்க எப்படி தீக்கலாம்? நான் மியூவை நீக்கி லெம்டாவை காணலாம். லெம்டாவை நீக்கி மியூவை காணலாம். தேட்டத்தின் பயன்பாடு என்னன்னு பார்த்து கொண்டிக்கிட்ட சரி, வேற ஒன்றும் இல்லை. எண்ணிகளை நோட்டுக்கு ஞாபகப்படுத்தலாம். லெம்டா மியூவோட வர கோவையை நோட்டுக்கு ஞாபகப்படுத்தலாம். அதுல இருந்து லெம்டா மியூவை காணலாம். இதுல ஒரு கணக்குல எல்லாம் உங்களுக்கு கிளியரா விளங்காது. தொடர்ந்து கணக்குல சேர்தான் விளங்கும். ஐடியா இதுதான்.
லெம்டா ரெண்டுங்கள் முட்டை கொண்டே பிரதிட்டீங்கன்னா மியூ வரும். 3ஆல 4ஆல போடலாம். 3ஆல பிரதிட்டீங்கன்னா 2 லெம்டா சய மியூ சமன் 2 சமன் 0. லெம்டாக்கு பதிலா 2ங்கள் 3. சய 2ஆம் கலம் வந்தா சக 2. இதுல மைனஸ் மியூ. மைனஸ் மியூ கலம் ஒன்று இது 4/3 சய 2 சமன் மியூ. மியூ சமன் எவ்வளவு? 6. இது சக சாரி மியூக்கு குறி சக சாரி. அப்ப மியூ வச்சுக்கொண்டு அங்கே ஒன்று போட வேண்டால் 2 சய 4/3. 3 போமா எடுத்தீங்கன்னா 6/2. மியூவின் 2/3 தான் பெறுது. லெம்டாவின் 2/3 மியூவின் 2/3. நல்ல விஷயம். இப்ப நாங்கள் லெம்டா மியூவை கண்டுட்டோம். லெம்டா மியூ வந்து நாங்களா போட்ட பெயர். நான் லெம்டா மியூன்னு போட்டேன், வேற பேரும் போடலாம். என்னவும் குறியீடுக்கு போட்டு கண்டிருக்கிறோம். இப்ப ஆரம்பத்துக்கு வாங்க லெம்டான்றது நாங்க போட்டிருக்கிறோம் ஏஜி சமன் லெம்டா மடங்கு ஏஇ. இப்ப லெம்டா கண்டுட்டோம். லெம்டாக்கு பதிலாக என்னவா 2/3 ஏஇ. அதாவது இங்க ஏஇயை கொண்டு பிரித்தீங்கன்னா ஏஜி ஏஇ 2/3. இந்த விளக்கம் என்ன? ஏஜி 2 பங்கு ஏஇ 3 பிள்ளைகள். ஏஇ எவ்வளவு 3 இது 2 1. ஆகவே ஏஜிக்கு ஜிஇ என்ன விகிதம்? 2 கொண்டு. இதானே கேட்டு ஏஜிக்கு ஜி 2 கொண்டு. இவ்வாறே மெத்தட் நாங்கள் சிஜி சமன் லெம்டா மியூ மடங்கு சீரியலை வச்சுக்கிறோம். அதான் நாங்க ஃபர்ஸ்ட் எடுத்து வச்சுக்கிறோம். அப்ப சிஜி சமன் மியூக்கு பதிலாகவும் 2/3 சீரியை கொண்டு போடுறோம். சிஜி 2 பங்கு சிடி 3 இது 2 மீதான் இது 1. சிஜிக்கு ஜிடி 2 கொண்டு. எனவே 2ஐயும் சேர்த்து சொன்ன ஏஜிக்கு ஜிடி சமன் 2 வீதம் ஜவனா தானே இருக்கு. சிஜிக்கு ஜிடி சமன் 2 கொண்டு ஏஜிக்கு ஜி. இதான் கேட்டா கேட்டு மிக மிக முக்கியமான ஒரு தேற்றம். அதுல பயன்